அனைத்து நல்லுள்ளத்துக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க சில சம்ஸ் தான் பார்க்குறோம். அதாவது பைனரியாக மாற்றுறது, ஒரு டெசிமலை பைனரியாக மாற்றுறது, ஒரு டெசிமலை அதே டெசிமல் இலக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறத எப்படி நம்ம பண்ணுறது. இந்த சம்மெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் தாங்க. வழிமுறையை நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு உள்ள டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை எப்படி செஞ்சுருக்காங்க, அடுத்து ஆஃப்டர் த டெசிமல் உள்ள நம்பரை எப்படி செஞ்சுருக்காங்க, அதை 1/ன்னு கொடுத்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஆன்சர் இந்த ஆன்சரை மிங்கிள் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணணுங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? இதே டெசிமல் டு பைனரி எப்படி இருக்குது, பைனரி டு டெசிமல் எப்படி இருக்குது, இந்த ரெண்டு சம்மை நீங்கள் கீனாக வாட்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது லகுவாக புரியும். இந்த சம்மிலேருந்து இந்த சம், இந்த சம்மிலேருந்து இந்த சம், டெசிமல், ஆக்டால், ஹெக்ஸாடெசிமல் எல்லாமே பார்க்கலாம். இப்போ நாங்கள் படிக்கிறப்ப விரிவாக்கம், நேப்பியர் போன்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஸ்லைட் ரூல் யார் கண்டுபிடிச்சது, ஃபஸ்ட்டு கால்குலேட்டிங் மிஷின் எப்படி இருந்துச்சு, சார்லஸ் பாபேஜ்ன்றவர் யார், எந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் ஓடிட்டுருக்கு கம்ப்யூட்டரில், எத்தனை வகையான ஜென்ரேஷன், டெராஜிக்கா, மெக்கா, ஹிலோட்டடக்கா, பைட்னா என்ன, பிட்டுனா என்ன, எல்லாம் இந்த பைனரி ஆடுனா என்ன, பைனரி சப்புனா என்ன, எல்லாமே ரொம்ப லகுவாக நம்ம படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? நீங்கள் கீனாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கற்றுக்குங்க. தேங்க்யூ.